குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அரசு பணத்தை தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்று சட்டசபையில் முழங்கிய விஜய் அதை செயலிலும் காட்டி வருவது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக லஞ்சம் புரையோடி போன அரசு அலுவலகங்களை சுத்தப்படுத்த குறிப்பிட்ட ஒரு துறையை தேர்வு செய்து சஸ்பென்ஸாக நடத்தப்படும் மாஸ் ரெய்ட் லஞ்ச பேய்களுக்கு கலக்கத்தையும் மக்களிடம் வரவேற்பையும் பெற்றுள்ளது. முதலில் மாநிலம் முழுதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் தலைமையில் ரெய்டு நடந்தது. இதில் 37.81 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் சிக்கியது. பின்னர் 41 சார் பதிவாளர் அலுவலகங்களில் மெகா ரெய்டு நடத்தி 37.75 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை அள்ளியது போலீஸ். இதன் தொடர்ச்சியாக தான் 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் நடந்த மாஸ் ரெய்ட் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரே நேரத்தில் 41 இடங்களில் மெகா ரெய்டு நடந்தது. அலுவலக கதவுகளை இழுத்து மூடி அதிரடி சோதனையை போலீசார் நடத்தினர். மொத்தம் 57.98 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை பறிமுதல் செய்தனர். இதில் அரசு அதிகாரிகள் கூகுள் பே மூலம் மட்டும் 26.70 லட்சம் ரூபாயை லஞ்சமாக வாங்கியிருந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் தொடர்புள்ள தனிநபர்கள் என மொத்தம் 64 பேர் மீது திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உட்பட பல இடங்களில் இதுவரை 10 வழக்குகளை போலீசார் பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறியது: சொத்து வரி விதித்தல், நகர நில அளவை செய்தல், கட்டட அனுமதி, வரைபட ஒப்புதல் வழங்குதல், ஒப்பந்ததாரர்களுக்கு பணி நிறைவு சான்று வழங்குதல் உள்ளிட்ட வேலைகளுக்கு நேரடியாகவும் இடைத்தரகர்கள் மூலமும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி குவித்தது சோதனையில் தெரியவந்தது. கோப்புகள் அடுக்கி வைத்திருந்த பீரோவை திறந்தால் கோப்புகளுக்கு நடுவே பணக்கட்டுகள் இருந்தன. சில அதிகாரிகள் லஞ்ச பணத்தை பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்தனர். கூட்டரங்கின் தனி அறைகளிலும் லஞ்ச பணம் இருந்தது. கழிவறையை கூட விடவில்லை, அங்கும் லஞ்ச பணத்தை பதுக்கி வைத்திருந்தனர். லஞ்ச பணம் தொடர்பாக விசாரணை தொடர்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் சிறை செல்வது உறுதி என்று போலீசார் கூறினர்.